அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அருள் வணக்கம். எந்தச் செயலைச் செய்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் தொடங்க வேண்டும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அதுபோல நமது தமிழ்க் கடவுள் முருகனுடைய புராதனப் பெருமைகளையும், ஆன்மீக அற்புதங்களையும், வினை தீர்க்கும் விடயங்களையும் வழங்கவிருக்கும் நமது ஊடகத்தில் முதல் காணொளியாக பிள்ளையாரைப் பற்றியும், அவர் குடிகொண்டிருக்கும் பிள்ளையார்பட்டி கோவிலைப் பற்றியும் வழங்குவதில் நமது ஊடகம் பெருமை பேரானந்தம் கொள்கிறது. பிள்ளையார்பட்டியில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குடவரை கோவிலாகும். ஆய்வுகளின் வழியாக மகேந்திரவர்ம பல்லவ மன்னனால் கட்டப்பட்டதாக தெரிகிறது. மேலும் ஏக்காட்டூர் கோன் பெருவரணன் என்கிற சிற்பியால் பிள்ளையாரின் உருவமும் சிவலிங்கத்தின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ள தகவல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் அர்ஜுனவன திருத்தலங்கள் 4 உள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருப்புடைமருதூர், தஞ்சை மாவட்டத்தில் திருவுடைமருதூர், ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீ சைலம், அதன்பின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நமது பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலும் ஆகும். இக்கோவிலின் புராதன பெயர்களாக எருக்காட்டூர், மருதங்குடி, திருவிங்கைக்குடி, திருவிங்கேஸ்வரம், ராசநாராயணபுரம், மருதங்கூர், தென்மருதூர், கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளைநகர் என கல்வெட்டியல் ஆய்வுகளின் மூலம் அறியலாம். இந்த விநாயகரை தரிசனம் செய்தால் கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும், செல்வ வளம் பெருகும் என்றும், திருமணத்தடை, குழந்தையின்மை, குடும்ப நலம் உள்ளிட்ட சிக்கல் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து விநாயகரை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளது. தமிழ்க் கடவுள் முருகனுக்கு 6 படை வீடுகள் இருப்பது போல் விநாயகருக்கும் 6 படை வீடுகள் இருக்கிறது என்பது நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. முதல் படை வீடாக திருவண்ணாமலை அல்லல் போக்கும் விநாயகர். இவ்விநாயகர் பற்றியே ஔவையார் அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ என்ற பாடலை பாடியுள்ளார். இரண்டாவது படை வீடாக திருமுதுகுன்றம் ஆலத்து விநாயகர் திருக்கோவில். விருத்தாச்சலத்தில் ஆலத்து விநாயகர் அருள் பாலிக்கிறார். இவர் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்ற உடனே 18 அடி ஆழத்தில் கிழக்கு முகமாக வீற்றிருக்கிறார். மூன்றாவது படை வீடு திருக்கடவூர் கள்ளவாரண விநாயகர். ஒருமுறை விநாயகரை தேவர்கள் வணங்க மறுத்தனர். இதனால் அமிர்த கலசத்தை விநாயகர் இங்கு மறைத்து வைத்ததாக ஐதீகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள காரியசித்தி விநாயகர் 4ஆம் படை வீடு விநாயகராக வணங்கப்படுகிறார். அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் ஊஞ்சல் மண்டபம் அருகில் இருக்கிறார். 5ஆம் படை வீடாகிய பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் தான் இந்த காணொலியில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இறுதியாக 6ஆம் படை வீடாக திருநறையூர் பொல்லாப்பிள்ளையார். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அருகே உள்ள திருநறையூரில் உள்ள பொல்லாப்பிள்ளையாரே 6ஆம் படை வீட்டின் அதிபதி ஆவார். சிற்பியின் ஒளியால் கொல்லப்படாமல், அதாவது செதுக்கப்படாமல் சுயம்புவாக தோன்றியதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். விநாயகர் சதுர்த்தி விழா நமது ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் 10 நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. விழாவின் இறுதி நாளில் பிள்ளையாருக்கு 80 கிலோ சந்தனக்காப்பு சாற்றப்படுகிறது. ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே செய்யப்படும் இந்த அலங்கார காட்சியை காண்பதற்காகவே பக்தர்கள் பெருமளவில் இங்கு கோவிலுக்கு வருகை தருகிறார்கள். மேலும் விநாயகர் சதுர்த்தியின் போது உச்சிக்கால பூஜையில் முக்குருணி அரிசியை கொண்டு பெரிய அளவிலான கொழுக்கட்டை தயாரித்து நெய்வேத்தியம் படைப்பார்கள். இதற்கு 18 படி அரிசி, 2 படி எள், 6 படி கடலை பருப்பு, 50 தேங்காய், 1 படி நெய், 100 கிராம் ஏலக்காய், 40 கிலோ வெல்லம் ஆகியவை மூலப்பொருட்களாக சேர்க்கப்படுகிறது. முக்குருணி மோதகம் என்னும் இந்த பிரமாண்ட கொழுக்கட்டை விநாயகருக்கு படைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் ஊரார்களுக்கும் பக்தர்களுக்கும் அருட்பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 2 ராஜ கோபுரங்களுடன் உள்ள இந்த கோவில் 4 முறையாக திருப்பணி நடந்திருப்பதாக தெரிகிறது. முதலாக நடந்த திருப்பணி இன்று காணப்பெறும் திருக்கோவிலின் தெற்கு புறத்தில் கீழ்மேலாக நீண்டு கிடக்கும் குன்றில் வடமுகமாக மலையை குடைந்து அமைக்கப்பட்ட குடவரை கோவிலாகும். இந்த குடவரை கோவிலுக்குள் நாம் நுழைந்தால் முதலில் உள்ள கிழமையில் ஓடிய பத்தி காணப்படும். அதற்கு அடுத்து 4 தூண்கள் இடை நிற்க தென்வடல் ஓடிய இரட்டை பத்தி மண்டபம் காணப்படும். அம்மண்டபத்தின் கீழ்ப்புற பத்தியில் தென்பால் மலைநெற்றியில் 6 அடி உயரம் கொண்ட கம்பீர நிலையில் விளங்கும் கற்பக விநாயகர் திருக்கோலம்
அர்த்த சித்திரமாக வடக்கு நோக்கி விளங்க காண்போம். இக்கோவிலின் தனிச்சிறப்புகளாக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் வடிவத்தை கொண்டவராக விநாயகர் பெருமான் இங்கு வீற்றிருக்கிறார். இங்கு 3 லிங்கங்கள் திருவீசர், மருதீசர் மற்றும் செஞ்சதீஸ்வரர், 3 பெண் தெய்வங்கள் சிவகாமி அம்மன், வடமலர் மங்கை அம்மன், சவுந்தரநாயகி அம்மன் ஒரு சேர பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்றனர். இது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பு அம்சமாகும். இங்கு விநாயக பெருமானின் துதிக்கை வளம் சுழித்ததாக அமைந்து வளம்புரி விநாயகராக அருள் புரிவது சிறப்பான ஒன்றாகும். சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதைப் போல் 4 கைகள் இல்லாமல் 2 கரங்களை கொண்டு விளங்குவதும், அங்குச பாசங்கள் இல்லாமல் விளங்குவதும், வயறு ஆசனத்தில் படியாமல் கால்கள் மடித்திருக்க அர்த்த பத்மாசனமாக அமர்ந்திருப்பதும், ஆண் பெண் இணைப்பை புலப்படுத்தும் வலத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படுவதும், வலக்கரத்தில் மோதகம் தாங்கி அருள்வதும், இடக்கரத்தை கடிகஸ்தமாக இடையில் நாட்டி பெருமித கோலம் தோன்ற பொழிவதும் இக்கோவிலில் மட்டுமே அமைந்திருக்கக்கூடிய தனிச்சிறப்புகளாகும். விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று. விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் 2 தேர்கள் இழுக்கப்படும். பிள்ளையாரின் தேரில் 2 வடங்களில் ஒன்றை பெண்களும் மற்றொன்றை ஆண்களும் இழுத்துச் செல்வர். சண்டிகேஸ்வரருக்கான தேரை பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்துச் செல்வர். ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி இத்திருத்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் அருகே காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே அமைந்துள்ளது. திருப்பத்தூரில் இருந்து குன்றக்குடி செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும், சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பத்தூர் காரைக்குடி மாநில நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து 71 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருப்பத்தூர் குன்றக்குடி பேருந்துகளில் பயணித்தால் பிள்ளையார்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கோவிலை எளிதில் அடையலாம். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை ஆகும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கை சென்று பொற்புதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்ற கவிஞர் கண்ணதாசன் பாடிய பாடல் வரிகளுடன் இறைவனை அருள் பரப்பும் இந்த காணொளியை கண்டு கேட்ட அனைவருக்கும் முழு முதல் கடவுளான ஸ்ரீ கற்பக விநாயகரும் எம்பெருமான் முருகனும் பேரருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.